மேச ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மேச ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாசத்துல முற்றிலும் ஆகாத ஒரு பிளானட்னு சொல்லக்கூடிய புதன் கம்ப்ளீட்டா வலு இழக்குது. இது வந்து பெரிய குடுப்பனை மேசராசிக்கு. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரன் ஒரு உச்ச அமைப்புல இருக்கு. மேசராசிக்கு சுக்கிரன் 12ல ஒரு உச்ச அமைப்புல இருக்குது. அது இந்த மாசத்துல வக்கர அமைப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ராசிநாதன் செவ்வாய் வக்கர அமைப்பை முடித்து இந்த மாதம் முழுக்கவே முன்னோக்கி நகரக்கூடிய, புரியுதுங்களா, முன்னோக்கி நகரக்கூடிய சார அமைப்புகள்ல கடக வீட்டை நெருங்குது. இந்த பிளானட்டுகளை மையப்படுத்தி தான் உங்களுக்கு இந்த மாத ராசி பலன். ஸோ உங்களை சுற்றி இந்த இரட்டை தன்மையான சில விஷயங்கள், உங்களை சுற்றி ஒரு சில ஆளுங்க இரட்டைத்தன்மையாக நடந்து கொள்வார்கள். நல்லா பழகிட்டு இருக்கவங்க கூட டபுள் மைண்ட்ல இருப்பாங்க. உங்களை மையப்படுத்தி இரட்டைத்தன்மையாக இரட்டை வேடம் போடுபவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடைய சுய உண்மைத்தன்மை, சுய உருவம், நம்பலாமா வேண்டாமா, வச்சுக்கலாமா கழட்டி விடலாமா, இது ஒரு சில நபர்களுக்கு குடும்பத்திலேயே நடக்கும், ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கும். இரட்டைத்தன்மை, இரட்டை வேஷம் போடுபவர்கள். இப்போ பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை மேசராசி நபர்களுக்கு வேஷம் போடுபவர்கள் யார் அப்படி என்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ இது தெரியாத ஒரு வழியில ஒரு சில நபர்கள் மறைமுகமாக சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நல்லா தான் பண்றேன், ஆனா ஏன் ப்ராப்ளமா வந்துகிட்டு இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இரட்டைத்தன்மையாக இதுல வந்து ஆண்கா பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாது. யார் வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துப்பாங்க. அது யார் என்பதை இந்த மாதம் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள்ல பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள் திடீர்னு கிரியேட் ஆகும். உடல்நிலை பாதிப்புகள், உங்களை பத்தி யார்ட்டாச்சும் வேற ஏதாச்சும் தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர்கள் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சில உண்மைகள் வேணும். அடுத்தவர்கள் மூலியமாக தெரிய வருவது. இந்த மாதிரியான நிறைய வழிமுறைகள் மூலியமாக இவங்களாம் பிரச்சனை பண்ணோம்னா அப்படிலாம் நம்பலையே, இப்படி நம்பி இருந்தனே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். இது மட்டும் இல்லாமல் கடன் ப்ராப்ளங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய, தேவையில்லாம ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனையும் வாங்கி ஒன்று 2 கடனா போயிடுச்சு, இதுக்காக அது அதுக்காக இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டபுள் கடன், இரட்டைத்தன்மை, 2க்கு மேற்பட்ட கடன் அப்படின்னு கடன் வந்து ஒரு சில நபருக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு கடனை மையப்படுத்தி அடுத்தடுத்த கடனை வாங்கியிருப்பாங்க. ஸோ எதுவுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான கடன் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி நபர்களுக்கு அந்த விஷயத்துல சில முடிவுகள், சில டர்னிங் பாயிண்ட், சில கடனை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற சில விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்தது இந்த ஆரோக்கிய ரீதியான செவ்வாய் நீசமாயி வக்கரமாயி அப்படியே போட்டு அடிச்சு துவச்ச கதையா போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த கடன் ப்ராப்ளத்தை தாண்டி அடுத்து ஆரோக்கிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய, என்னன்னே தெரியல, மருத்துவ செலவு பார்க்குறோம், திருப்பி அதே மாதிரி வருது, இந்த மருத்துவத்தை விட்டு இன்னொரு மருத்துவம் பார்க்குறோம்,
அதுலேயும் அப்படியே வருது. இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக பல ஆங்கிளில் பல செயல்பாடுகள் செஞ்சாலும் ஒரு சில நபர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகள் தொடர்ந்து இழுபறியாக இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்துல கண்ட்ரோலுக்கு வரும். ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் கண்ட்ரோலுக்கு வரும். அதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. கடன் ப்ராப்ளத்துல சில நல்ல டர்னிங் பாயிண்ட். அடுத்து ஆரோக்கிய ப்ராப்ளத்துல சில கண்ட்ரோல் அமைப்புகள், உடல் நிலை வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசி நபர்களுக்கு நடக்கும். அதற்கு அடுத்ததாக ஆணோ பெண்ணோ நீங்க யாராக இருந்தாலும் பலரும் குடும்ப சூழ்நிலையால், ஃபேமிலி சர்க்கிள், குடும்ப சூழ்நிலையால் ஒரு பலகீனமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இந்நேரம். எதுவுமே நமக்குன்னு பண்ணிக்கவும் முடியல, குடும்பத்துக்கும் பண்ணிக்க முடியல. ஸோ யாருக்கு எதை என்ன செய்யறதுன்னு தெரியல. செய்யக்கூடிய நேரத்தில் யாருக்கு செய்யணுமோ அவர்கள் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலையினால சில மேசராசி நபர்கள் நிலை குலைந்து போன அமைப்புல மாறி இருப்பீங்க. ஒரு பலகீனமான அமைப்பு. எதையுமே துணிச்சலா ரிஸ்கா எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் போய் எல்லாத்துக்கும் ஒரு பயந்த சுபாவ அமைப்புகள்ல, குழப்ப அமைப்புகள்ல ஒரு தேக்க நிலையாக அந்த கண்டிஷனுக்கு மாறி இருப்பீங்க. ஸோ இதுல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு மாதமாக குடும்ப சூழ்நிலையால் குடும்பம் உங்களை வந்து ஃப்ரீ பண்ணும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் 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 ஃபேமிலி ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்துல போட்டு ஒரு டைட்டா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம், உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய ரிலேஷன் அமைப்புகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. ஸோ குடும்ப அமைப்புகள் மூலியமாக சில ரிலீஃப் கிடைக்க போது அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வர போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அடிச்சே சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன், உச்சமா இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்கர அமைப்பு இந்த மாசத்துல இருக்கு. வக்கரமா இருந்து ரிவேர்ஸ்ல வந்து ராகுவோட பக்கத்துல திருப்பி வருது. அப்போ அந்த வக்கர அமைப்புகள் சுக்கிரன் வக்கரம், சுக்கிரன் மாரகாதிபதி பிளஸ் குடும்பாதிபதி. இந்த மேசராசி நபர்களுக்கு இந்த உயிரை கொல்லு, அதாவது பார்த்தீங்கன்னா என் உயிரை மட்டும் கொன்னுட்டா போதும் நான் தப்பிச்சிருவேன், அவ்வளோ டார்ச்சரா இருக்கு, உயிரை கொண்டுகிட்டே இருக்கு ஒரு விஷயம், உயிரை எடுக்கிற மாதிரியான சம்பவமா இருக்கு, வயிற்றை நெரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு டார்ச்சர், உயிர் போற அளவுக்கு ஒரு டார்ச்சர் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில், உயிர் போனா ஒரிஜினலா உயிர் போறது சொல்ல வரல, ஒரு ஒரு துன்புறுத்தல் உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஒரு துன்புறுத்தலை சந்திக்கிறீங்க. புரியுதுங்களா? ஐயோ கடவுளே இது எப்படா ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது பல ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல கையெழுத்து வாங்குறதா இருக்கலாம், ஒரு இடத்துல அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, இல்லை கோர்ட்டு கேஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் உங்களுக்கு வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணலாம். சில பேருக்கு வண்டி வாகனம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டில் யாராச்சும் இப்போ திடீர்னு குடி வந்து உங்களை போட்டு நை 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 கத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, உயிரை எடுக்கிற சமாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் மேசராசி நபர்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது அர்த்தம். மேசராசி நபர்களை பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாத இறுதியோட சனி 11ல விட்டு வெளியேறி ஏப்ரல் முதல் வாரம் 1ஆம் தேதியிலேருந்து வச்சுங்க கணக்கு, 7.5 சனி 12ல் வரக்கூடிய சனி மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. 7.5 சனியை பற்றி நிறைய வீடியோலாம் சேனலில் போட்டிருக்கிறோம். மேசராசிக்கெல்லாம் சனி பயிற்சி 2025 to 27 விரைச்சனி எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறேன். தெளிவாக கேட்டுங்க. ஜோதிடம் என்பதே வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம லைஃப்ல விருப்பங்கள், தேவைகள், ஆசைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா, கிடைக்குமா, செய்யலாமா, இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டி.
இந்த ரூட்ல போலாமா? அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஜோதிடர் இருந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம். பட் ஆனா வந்த பிறகு காப்பாத்துமா? ஏதாச்சும் நீங்களே போய் ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டு, இல்ல தானாவே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, யார் பேச்சையும் கேட்காம இந்த மாரிலாம் நெறைய சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? வந்த பின்பு காப்பாற்றுமா என்பது கேள்விக்குறி தான். அதுக்கு சொல்யூஷன் எப்ப கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியாது. வருமுன் காப்போம் அப்படிஎன்பதற்கு ஒரு அர்த்தம். அது கன்ஃபார்மா ஜோதிடத்த நம்பக்கூடியவர்களுக்கு பலனளிக்கும். ஸோ 7:30 சனி ஆரம்பிக்க போது அதுக்காக இந்த வார்த்தை சொல்லி வைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள் கொஞ்சம் டஃப் இருக்கும். பண விஷயத்திலயும், உறவுகள் விஷயத்துல தான் அதிகமா வரும். 2ம் மையப்படுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்.